தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கௌசல்யா. மக்களவையை கலைக்கணும், தேர்தல் ஆணையம் மோசடி பண்ணியிருக்காங்க, பல லட்ச ஓட்டுகளை திருடி இருக்காங்க, இந்த தேர்தலை எடுத்துக்க முடியாது, இது ஜனநாயகப்படி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மீடியாக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய தரவுகளோட டேட்டாஸை வெளியிட்டிருக்காரு. அதாவது நிறைய ஓட்டர்ஸ் போலி கணக்குகளோட, அதாவது போலி கணக்குகள், போலி புகைப்படங்கள், அட்ரஸே இல்லாம, அதாவது இன்வேலிடா இருக்கக்கூடிய இதுல பல பூத்துகள்ல ஒரே நபர் ஓட்டு போட்டதாகவும் இந்த மாதிரி பல விதத்துல ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு எல்லா மீடியாவுக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது குறித்து எலெக்ஷன் கமிஷன் அவர் கேள்வி கேட்டதுக்கு இதுவரையிலும் எந்த பதிலையும் அவங்க அளிக்கல. ஆனா இவர் சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன் எலெக்ஷன் கமிஷன் இது குறித்து மௌனம் காக்கணும்? இவங்க ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க உள்ள டேட்டாஸ்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ உண்மையிலேயே நடக்கின்ற பாஜக அரசு இதுல மிகப்பெரிய மோசடி பண்ணியிருக்கா, இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒன்றிய அரசுக்கு சாதகமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி தலைவர்களும் கேட்டிருக்காங்க. இது நாடு முழுவதும் மக்களுக்கும் உங்களுக்குமே நிறைய கேள்விகளை உண்டாக்கி இருக்கும். அதற்கான என்ன குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்குனாரு, இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் அளிக்கணுமா இல்ல அளிக்குமா அப்படிங்கிற இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது கர்நாடகா மாநிலம் பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சியில ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கான்ஸ்டியூன்சி தான் மகாதேவ்புரா கான்ஸ்டியூன்சி. இந்த கான்ஸ்டியூன்சியில தான் மிகப்பெரிய அளவுல ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது ஓட்டர்ஸ் தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறதுல இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, போலி வாக்காளர்கள், ஃபேக் ஓட்டர்ஸ், இல்லாத அட்ரஸ்ல ஓட்டர் இருக்காங்க. அதாவது நோ அட்ரஸ், எந்த அட்ரஸுமே இல்லை, அப்படி அட்ரஸ் இல்லைன்னா ஓன் இருக்கு, அந்த இதுல ஃபேக் ஓட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே அட்ரஸ்ல பல பேரை ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்னோ ரெண்டோ கிடையாது, எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்வேலிட் போட்டோஸ், செல்லாத புகைப்படங்களை வச்சு ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்ம் 6 அப்படின்னு ஒரு படிவம் இருக்கு. அந்த படிவத்துல இருக்க எலிஜிபிலிட்டிக்கு மாறா நிறைய பேர்த்த ஆட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட டீட்டெயிலாம் பாத்தீங்கன்னா, எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் ஓட்டர்ஸ்ல போலி வாக்காளர்களை பாத்தீங்கன்னா 11,965 பேர் போலி வாக்காளர்களா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபேக் அட்ரஸ்ல போலியான அட்ரஸ் கொடுத்து எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 4009 பேரை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே முகவரியில பல ஓட்டர் இருக்காங்க. எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 10,452 பேர் இருக்காங்க. போட்டோஸே இல்லாம எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 4,132 பேர் இருக்காங்க. இந்த 6வது படிவம் சொன்னேன் இல்லையா, ஃபார்ம் 6, இதை மிஸ்யூஸ் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 33,692 பேர் இருக்காங்க. இந்த தொகுதியில மட்டும் கடந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல ஓட்டர்ஸோட லிஸ்ட் எகிரி இருக்கிறதாகவும் ரொம்ப பீக்ல போயிருக்கிறதாகவும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் 6ல இதெல்லாம் பார்த்தோம். இத்தனை பேர் இத்தனை போலி முகவரியில இருக்காங்க, போலி வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க, இன்வேலிட் போட்டோஸ்ல இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டேட்டாஸ்ல பார்த்தோம். ஃபார்ம் 6னா என்ன, அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார்ம் 6ங்கிறது ஃப்ரெஷர்ஸ், புதுசா ஓட் போட வரவங்க. அவங்க எத்தனை வயசுல இருப்பாங்க, ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுல இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த 18 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொன்ன இல்லையா ஃபார்ம் 6ல. ஆனா இவங்க எந்தெந்த வயசுல ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 97 வயது, 85 வயது, 75 வயது, இந்த மாதிரி வயதுல ஒரு ஓட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 70 வயதுல இருக்கிற ஒரு ஓல்டு லேடிய 2 இடத்துல ஓட் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துலயும் வாக்குச்சாவடியில அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஓட்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் பாத்தீங்கன்னா போலி அட்ரஸ்லாம் ஓன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. டிஜிஜி எஃப்எஃப்னு நாமலாம் டைப் பண்ணும்போது சில டைம்ல போன்ல ஹேங் ஆயிட்டா டப்புன்னு அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ரஸை போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா, அதாவது 97,875 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறிய அளவு இல்ல, இவ்வளவு பெரிய அளவு ஸ்கேம் ஒரே தொகுதியில நடந்திருக்கு. இது நாடு முழுவதும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர்.
அதாவது இந்த ஒரு தொகுதியிலேயே இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்ததாகவும் இது பல இடங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மகாதேவ்புரா தொகுதியில இருக்கிற ஓட்டரு இங்க மட்டும் இல்லாம மத்த இடத்துல மத்த பூத்லயும் போய் ஓட் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல இல்ல 4 இடத்துல. சரி, அந்த ஒரு பூத்துல தான் இது பண்ண முடியுதுன்னு பார்த்தா அங்க மட்டும் இல்ல, வேற மாநிலத்துல, அதாவது ஒரே ஓட்டரு யூபியில உத்தரப்பிரதேஷ்ல ஓட் போட்டிருக்காரு, மகாராஷ்டிரால ஓட் போட்டிருக்காரு, பெங்களூர்லயும் 2 பூத்துல ஓட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி எப்படி ஸ்கேம் பண்ண முடியும்? இந்த மாதிரியான தரவுகளை வந்து டீடைலோட சப்மிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரே முகவரிய பல பேருக்கு, அதாவது ஒரு வீட்டுல 1 BHK தான், அதுல 80 பேர் இருக்கிறதாகவும் அந்த அட்ரஸ்ல போட்டு 80 பேர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே அட்ரஸை 80 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 46 பேர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு இந்த கான்ஸ்டிடியூன்சில மட்டும். இந்த இதுலதான் குறிப்பிட்டு ஒருத்தரோட இதை சொல்லியிருக்காங்க. அதாவது முன்ன சொன்ன இல்லையா, ஒரே ஓட்டர் வந்து இங்க மட்டும் இல்ல வெவ்வேறு மாநிலங்களையும் வந்து ஓட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர் வந்து மகாராஷ்டிரால ஓட் பண்ணியிருக்காரு, யூபியில ஓட் பண்ணியிருக்காரு, மறுபடியும் வந்து பெங்களூர்ல 2 பூத்துல ஓட் பண்ணியிருக்காரு. சரி, இவ்வளவு ஸ்கேம் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கடந்த ஒரு 5 பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில மட்டும் ஓட்டர்ஸோட ஆட் பண்ற மெம்பர் லிஸ்ட் வந்து ரொம்ப அதிக எண்ணிக்கையில வந்து எகிரி இருக்கு. பாத்தீங்கன்னா வயர்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 2008ல இருந்து 2013 வரலும் இனிஷியல் எலக்டர்ஸ் எவ்வளவு இருந்திருக்காங்கன்னா 2,75,350 பேர் இருந்திருக்காங்க. அதே இறுதியா பாத்தீங்கன்னா 3,68,393 பேர் இருந்திருக்காங்க. இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 93,038 பேரு. அதற்கு அடுத்து 2018ல பாத்தீங்கன்னா இனிஷியலா 3,68,393 பேர் இருக்காங்க. இறுதியா பாத்தீங்கன்னா இது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4,70,918 பேர் இருக்காங்க. இதோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,02,525 பேர். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 2018ல இருந்து 23 வரையிலும் எவ்வளவு பேர் டிஃபரன்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா 4,70,918 பேர். இறுதியா பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 6,07,915 பேர். இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,37,000 பேர். அதாவது ரொம்ப ஹைப் ஆயிருக்கு கடந்த பீரியடை விட. அதற்கு அடுத்து இறுதியா பாத்தீங்கன்னா 2023ல இருந்து 24 வரையிலும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 6,07,915, இறுதியா பாத்தீங்கன்னா 6,59,826 ஓட்டுகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா 51,911 வாக்காளர்கள் வந்து புதியதாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைப்படி பார்த்தோம்னா 5.8% இருந்து 6.8% வரலும் இந்த மகாதேவ்புரா கான்ஸ்டிடியூன்சில மட்டும் கடந்த ஒரு 5 பீரியட்ல வந்து இவ்வளோ ஹைப்ல ஆயிருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எகிரி இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பா இதற்கான விளக்கத்தை வந்து இசிஐ கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கணும். இதுல வந்து நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு, இது இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி பல கேள்விகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நோக்கி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து எலெக்ஷன் நடத்தினதுக்கு அப்புறம் வந்த கம்ப்ளைண்ட், ஒரு தொகுதியில கண்டுபிடிக்கிற ஸ்கேமுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்போ இத்தனை இடத்துல இருந்து எப்போ கண்டுபிடிப்பாங்க? அதாவது 6 மாதம் ஆயிருக்கு இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால நீங்க உங்களோட சிசிடிவி டேட்டாஸ் எங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு, இதை வந்து ஜனநாயகமா ஏத்துக்க முடியாது, உங்களோட இவிஎம் மெஷினோட டேட்டாஸையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதற்கு வந்து எந்த ஒரு பதிலையும் இதுவரையிலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரிப்ளை பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏன் வந்து இந்த இவிஎம் மெஷினோட டேட்டாஸை இவங்க தரமாட்டேங்கிறாங்க, ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜோட டேட்டாஸை தரமாட்டேங்கிறாங்க? ஒரு சிட்டிசனா அவனோட ஓட்டு வந்து கரப்ட் ஆயிருக்கு, அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில கரப்ட் ஆயிருக்கு. இதை கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு. நான் வந்து நானே போதும், நான் கேட்குறேன், நான் நிற்கிறேன், இது வந்து இவங்க தவறுன்னு சொல்றதுக்கு எந்த இதுவும் இல்லை. நான் இதை இதை சந்திக்க தயார். எனக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்ளை கொடுக்கணும். ஒரு ஓட்டு உரிமைங்கிறது எவ்வளவு ஜனநாயக உரிமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனநாயக உரிமையை காப்பாத்துறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது இருக்கு. இவங்க இவ்வளவு டிலே பண்றத பார்த்தா, ரிப்ளை பண்ணாததையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே தராததையும் பார்த்தா கடந்த 5 வருடங்களா பிஜேபிக்கு ஒரு பப்பட் மாதிரி வேலை செஞ்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வந்து ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்து கேள்வியும் எழுப்பி கேட்டுட்டு இருக்காங்க. இதுவரையிலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஒரு பதிலையும் அளிக்கல. சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவர் வெளியிட்டிருக்க தகவல் எல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா
பொய்ங்கிறதுக்கான எதிர் தகவலை இதுவரையிலும் எதுவுமே சப்மிட் பண்ணல. அப்படி ஒரு டேட்டாஸை ஏன் வந்து சப்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ கடந்த 2024 நடந்த தேர்தல் வந்து போலியான தேர்தலா, அதாவது மக்களை ஏமாற்றி நடத்தப்பட்ட தேர்தலா அப்படிங்கிற பல கேள்விகள் நாடு முழுவதும் கிளம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல நாட்டுகள்ல மக்களவையை கலைக்கணும், இதை ஏத்துக்கவே முடியாது, ஒடிசால ஸ்கேம் நடந்திருக்குன்னு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒரு நாளும் இங்க ஸ்கேம் நடந்திருக்கு, அங்க ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு விரைந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னும் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 33,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து பாஜக காங்கிரஸை வந்து வின் பண்ணாங்க. அப்போ இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து ஸ்கேம் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இங்க வின் பண்ணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கும் இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. அப்ப உண்மையிலேயே வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருந்தாங்களா, அதாவது பயாஸ்டா ஒர்க் பண்ணாங்களா, பாஜகவினுடைய பப்பட்டா வந்து வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வி நாடு முழுவதும் மக்களுக்கும் வந்து எழுப்பி இருக்கு. இதனால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓட் அவர் ரைட் அவர் ஃபைட்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் பல அமைச்சர்கள் உட்பட 1,00,000க்கும் மேற்பட்டவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி முற்றுகையிட்டு போராடிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒன்றிய அரசு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு அப்போசிஷன் பார்ட்டியை அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டி மக்கள் வந்து நாம யோசிக்கணும், இது வந்து நம்மளுடைய ஜனநாயக உரிமை. அதற்கு வந்து ஒரு சந்தேகம்னு வந்துட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு வந்து எல்லா இதுவும் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும். இந்த ஜனநாயக முறையில ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு தான் ஆர்டிகிள் 324 படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செட்டப் வந்து இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கு. அப்படி இருக்கின்ற நிலையில இதுவரையிலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. இதற்கு மேல பண்ணுவாங்களா, இல்ல இந்த ஆட்சி தொடருமா, இது வந்து போலியான ஆட்சியா, போலியான தேர்தலா நடந்திருக்கா, மக்களவை கலைக்கப்படுமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.